இந்தியன் ஒருத்தவங்களை வந்து 2 days பிஃபோர் வந்து டெக்சாஸ்ல வந்து பெட்ரோல் பங்க்ல ஷூட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா போனது. காரணம் வந்து அந்த வீடியோவே, சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த வீடியோவே இருந்தது. அது எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து வீடியோ பாக்குறவங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அந்த வீடியோ இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா அது எல்லா மேஜர் நியூஸ் சேனல்லுமே அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கடினமா இருந்தது அந்த வீடியோவை பார்க்கறதுக்கே. வந்து எல்லா வாட்ஸ்அப் பகுதியிலுமே அதை பத்தியான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு தான் இருந்தது. மிக முக்கியமான சில விஷயங்கள் யூஎஸ்ல பண்ணக்கூடாதுன்னா பண்ணவே கூடாது. நம்ம இந்த வீடியோ நம்ம திரும்பி போடுவோம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடு பக்கத்துல உள்ள ஒரு பெட்ரோல் பேங்க்ல இதே மாதிரி ஒரு பையன் சுட்டு இறக்குறாங்க. இந்தியர், ஆந்திராலேருந்து வந்த பையன். ஸோ திரும்ப ஒரு இன்சிடென்ட் வரும்போது ரொம்ப பதைப்பா இருக்கு. என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒட்டி வந்து பேசும்போதுல இந்த வீடியோ இருக்க போகுது. பிரேமா, நிறைய நம்ம ஊர் நியூஸ்ல எல்லாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அர்கான்சால நடந்த ஷூட்டிங்ல வந்து இந்த இந்தியன் பையன் வந்து இறந்துட்டாங்கன்னு போட்டிருந்தாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நடந்தது? இன்னும் என்டிடிவில அந்த பதிவு இருந்தது. நான் அந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் வந்து தவறாகவே வந்து அர்கான்சால நடந்த ஷூட்டிங்ல தான் இவர் இறந்ததா இருந்தது. நிறைய இந்துஸ்தான் டைம்ஸ் நிறைய இதுல வந்து தவறான பதிவு ஏற்றி அதன் பிறகு திருத்தப்பட்டது. ஏன் வந்து அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா, இது நடந்தது ஃப்ரைடே நைட்டு. அந்த நீங்க அந்த சிசிடிவி வீடியோ பாத்தீங்கன்னாலே கரெக்டா வந்து 11:14 அரௌண்ட் வந்து அந்த நேரத்துல வந்து அந்த நபர் வந்து உள்ள வரான், வந்து நம்ம பையனை வந்து சுட்டுறான். அது நடந்தது வந்து ஃப்ரைடே ஆல்மோஸ்ட் வந்து மிட் நைட் ஒட்டி நடந்தது. இந்த இன்சிடென்ட், அதாவது அர்கான்சால ஒரு இன்சிடென்ட் நடக்குது. மேட் புச்சர்ங்கிற லோக்கல் கிராசரி ஸ்டோர்ல மாஸ் ஷூட்டிங் நடக்குது. அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நடக்குது. அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒருத்தன் வந்து ட்ரக்ல வரான். அவன் கையில வந்து ஷார்ட் கன் பிஸ்டல் இருந்திருக்கு. சுடணுங்கிற நோக்கிலே வரான். அவன் வந்து 4 பேர் இறந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 10க்கும் மேற்பட்டவர்களும் அவன் சுடுறான். அதுல 4 பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேர் இன்ஜூரி. ஆமா, நிறைய பேர் வந்து இன்ஜூரி. இன்னும் கவலைக்கிரமா இருக்காங்க. 2 லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசர், போலீஸ் ஆபீசரையும் அவன் சுட்டிருக்கான். அவனையும் சுட்டுட்டு அவனை கஸ்டடியில வந்து எடுத்துட்டாங்க. இது நடக்குது அர்கான்சால ஃபோர்ட் டியூஸ்ங்கிற பகுதியில் நடக்குது. அந்த ஃபோர்ட் டியூஸ்ங்கிற பகுதி நான் பார்க்கும்போது அது வந்து சவுத், அர்கான்சாக்கு சவுத் வருது. லிட்டில் ராக்ல இருந்தே ஒரு 1.5 hours வந்து வந்துருது. லிட்டில் ராக் கீழே நம்ம மக்கள் வந்து இருக்கிறது இல்லை. அர்கான்சான்னு பார்க்கும்போது நம்ம மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியா பென்டன்வில், ஃபேட்வில் அந்த ஏரியா தான் இருந்துட்டு இருக்கு. அது பாதுகாப்பான பகுதி. நான் லிட்டில் ராக்கே எனக்கு வந்து அவ்வளவு பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ டுவர்ட்ஸ் சவுத் போகும்போது பாதுகாப்பு ரொம்ப கம்மி அர்கான்சால. ஸோ அங்கதான் இந்த இன்சிடென்ட் நடக்குது, மாஸ் ஷூட்டிங் நடக்குது. அன்னைக்கு இரவே வந்து இந்த இன்சிடென்ட் எங்க நடக்குதுன்னா, டெக்சாஸ்ல பிளசன்ட் க்ரூவ், டாலஸ் பக்கத்துல நடக்குது. அதாவது ஒரு புறநகர் பகுதியில வந்து நடக்குது. டாலஸ் புறநகர் பகுதியில் இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடக்குது. நிறைய மக்கள், நம்ம மக்கள் இருக்காங்களே, ஏன்னா நிறைய பேர் இந்த இன்சிடென்ட் பத்தி பேச சொல்லி அன்னைக்கு அந்த நியூஸோட வீடியோலாம் அனுப்பிடுறாங்க. கரெக்ட். ஏன்னா டெக்சாஸ் நிறைய பேர் இருக்காங்க. டாலஸ் ஃபோர்ட் வர்த் ஏரியால நிறைய மக்கள் இருக்காங்க. அதோட புறநகர் பகுதி, பிளசன்ட் க்ரூவ்ங்கிற புறநகர் பகுதியில் நடக்குது. அந்த பகுதியிலே ஃப்ரைடேவே 2 இன்சிடென்ட் நடக்குது. நம்ம இன்சிடென்ட் வரதுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்னன்னா வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து 16 வயசு தான் அந்த பையன் வந்து 2 பேரை வந்து சுடுறான். ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்குமெண்ட் முத்தி போய் 2 பேரை ஷூட் பண்றான். இந்த இன்சிடென்ட் ஈவினிங் நடக்குது. நைட்டை ஒட்டி அது பிளசன்ட் க்ரூவ்ல ஒரு பகுதி நடக்குது. பிளசன்ட் க்ரூவ்ல ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது. பிரேமா, எதனால இப்படி பண்ணாங்க? அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சது. பட் இந்த ஒரு விஷயத்துக்காக ஷூட் பண்ணுவாங்களா என்ன? ஆமா, எதனாலுமே இல்ல. இந்த இன்சிடென்ட் ஏன் நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தவன் உள்ள வர, நம்ம சகோதரர் வந்து அங்க கேஷியரா இருக்காரு. அவரை நோக்கி வந்து துப்பாக்கி வந்து உடனே ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்னிங் கூட இல்ல. நீ வந்து அந்த கேஷ் ரெஜிஸ்டர் ஓபன் பண்ணி இல்ல உன்னை சுற்றுவோம், அந்த வார்னிங் கிடையாது. இல்ல நீ எதுவும் பண்ணாத, ஹேண்ட்ஸ் அப் பண்ணு, நான் எனக்கு தேவையான பொருள் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற வார்னிங் கிடையாது. நேரடியாவே அந்த சகோதரன் வந்து அவன் சுட்டுறான். சுட்ட பிறகு அவன் கேஷ் ரெஜிஸ்டரை ஓபன் பண்ண ட்ரை பண்றானா என்னன்னு தெரியல. ஆனா அவன் எடுத்துட்டு போனதா அந்த வீடியோல பதிவானது சில பேக்கெட் சிகரெட்ஸ் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு சில பேக்கெட் சிகரெட்ஸ்க்காக ஒரு உயிரை அவன் எடுத்துறான். இறந்தது யாருன்னு சொல்லுங்க. இறந்தது யாருன்னா வந்து ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த, அவர் பேர் வந்து கோபிகிருஷ்ணா தேசாரி. எல்லாருக்குமே வந்து நேரம் தெரிஞ்சிருக்கும். 32 வயது தான். நிறைய ஊடகங்கள் மீண்டும் தவறா ஒரு விஷயம் என்ன சொன்னா, அவர் வந்து ஸ்டூடெண்டா வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தவறான செய்தியில் சொன்னாங்க. எனக்குமே புரியல எது உண்மை, அவர் ஸ்டூடெண்டா வந்தாரா? ஏன்னா இன்னொரு நியூஸ்ல என்ன வந்துச்சுன்னா, அவர் இங்க வேலை செஞ்சுட்டு இருந்ததாகவும், H1Bல ரெசிஷன்னால அவர் வேலை போனதுனாலும், அதனால அவர் ஒரு பெட்ரோல் பங்க்ல சேர்ந்து வேலை செஞ்சதாகவும் நியூஸ் வந்துச்சு. ஆமா, ஷார்ட்டாமா. சோ எதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கிளீனா எப்ப புரிஞ்சதுன்னா, அபிஷியல் GoFundMe ஆரம்பிச்சாங்க. அவரோட கசினே ஆரம்பிக்கிறாரு. சோ அதுல கிளீனா கொடுத்திருந்தாரு. அதுதான் வந்து நம்ப தகுந்த தகவலா இருக்க முடியும் இல்லையா? சோ அதுல என்ன குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா, அவருக்கு 32 வயசு, அவரோட ஒய்ஃபும் குழந்தை 1.5 வயசு தான், 1.5 வயசு குழந்தையும் இந்தியாவில இருக்காங்க. அவர் இங்க H1Bல வேலைக்கு வராரு. H1Bல வேலைக்கு வரும்போதே அவர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து, இப்ப சிச்சுவேஷன் சரியில்லை,
எக்கனாமிக் பொருளாதாரம் அமெரிக்காவில் சரியில்லை, கொஞ்ச நாள் கழிச்சு கூட வா அப்படிங்கிறாரு. பட் ஆனால் அவருக்கு இருந்த நெருக்கடியில் இங்கே வேலைக்கு வந்துடுறாரு. ரெசெஷன் ஏற்படுது, அவரோட வேலை போகுது. அதை வந்து அவர் ஃபினான்ஷியலாக இங்கே ஸ்டே பண்ணுங்கிறதுக்காக வந்து H1Bல இருக்கும்போதே ஒரு பெட்ரோல் பேங்க்ல வேலைக்கு போறாரு. பட் போகக்கூடாது, அங்கே வந்து பெட்ரோல் பேங்க்ல அவருக்கு வேலைக்கு சேர்றாரு. இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 2 நாட்கள்ல அந்த வேலையை முடிச்சுட்டு அவர் அடுத்த ஒரு விஷயத்துக்கு மூவ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் வருது. எது எப்படியோ அந்த 2 நாளுக்குள்ளாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை, நடக்கவே கூடாத ஒரு கொடுமை வந்து அரங்கேறிடுச்சு. அந்த ஷூட் பண்ணான்னு அவன் வந்து வெளில தப்பிச்சு ஓடினான்னு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. மேத்யூஸ் என்பவன் தான் இந்த பாதக செயலில் ஈடுபட்டிருக்கான். அவனை வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு முதல்ல வந்து அவன் மேலே ராபரி கேஸ் ஃபைல் பண்ணாங்க. கோபிகிருஷ்ணா இறந்த பிறகு அந்த ராபரி கேஸை மாற்றிட்டு அவன் மேலே வந்து கொலை வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தகவல் வந்து நமக்கு வந்து தெரிய வருது. இவங்கெல்லாம் லைசன்ஸ் கன் வச்சிருப்பாங்களா, என்ன மாதிரி கன் யூஸ் பண்ணுவாங்க? நம்ம வந்து பல வீடியோவில் பார்த்துட்டோம். இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களை விட புழங்கக்கூடிய கன்னோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. காரணம் அவங்க கலாச்சாரத்துல இது இருக்கு. நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம், நமக்கான கலாச்சாரத்துல கன்னு வந்து எங்கேயுமே இருக்காது இல்லையா? எத்தனை வீட்டுல நம்ம கன்னை பார்த்திருப்போம். வெரி வெரி ரேர். பார்க்கறது பெரிய பெரிய பணக்காரங்க வந்து அவங்களோட பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இங்க என்னன்னா அவங்களுக்காக செகண்ட் அமெண்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது சட்டத்திலே அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அதிகாரம்னு ஒன்று இருக்கு. அது என்ன அதிகாரம்னா, அவங்க உயிருக்கு ஒரு தீங்கு ஏற்படும் போது அவங்க தாராளமா வெப்பனை ஏந்தி அவங்க உயிரை காப்பாத்திக்கலாம். ஸோ அப்படி காப்பாற்றும் போது எதிராளியோட உயிர் போச்சுனாலுமே அங்க அவங்க கோர்ட்ல வாதாட முடியும், அவங்க வெளில வர முடியும். காரணம் அவங்க உயிருக்கு தற்காப்புக்காக தான் எதிராளி கொண்டதா அப்படின்னு. ஏன் அப்படி வந்தது? அவங்களோட வரலாற்றை திருப்பி பார்க்கணும். அவங்களோட சுதந்திர போராட்டத்திலேருந்து எடுத்துக்கலாம். ஐரோப்பியர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தின் போதே வந்து அவங்க துப்பாக்கி ஏந்தி போராடினாங்க. அப்புறம் உள்நாட்டு போர், சிவில் வார் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆப்பிரோ அமெரிக்க போராட்டம், அவங்கள வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக நடந்த போராட்டங்கள்ல துப்பாக்கி ஏந்தினாங்க. ஸோ இந்த மாதிரி துப்பாக்கி ஏந்தி போராடுறது அவங்களோட கலாச்சாரத்துல வந்துகிட்டு இருக்கு. அது வந்து அவங்களோட ஆக்டாவும் இருக்கு, அவங்க சட்டமும் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனாலதான் இங்க எல்லாத்தையுமே வந்து துப்பாக்கி இருக்கும். அது ஒரு விஷயம். வீட்டுல வச்சுக்கிறது ஓகே பிரேமா, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல எடுத்துட்டு வருதுன்றது அதை கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம கிராசரி போகும்போது பின்னாடி கன் அவங்க வச்சிருக்கும் போது நம்ம அது அவங்க சேஃப்டிக்கு வச்சிருக்காங்களா இல்ல யாரையாவது சுட போறாங்களா எதுவுமே தெரியாம, நேத்தி நாங்க கிராசரி போகும்போது கூட அந்த மாதிரி பார்த்தேன். எனக்கு சடனா எனக்கு கிராசரி போகணுன்ற இன்ட்ரெஸ்டே இல்லை, நம்ம பெயில எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அது ஒரு இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் பார்த்து எனக்கு மைண்ட் ரீதியா வந்து ஐயோ இங்க ரொம்ப அன்சேஃபா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இல்ல நீ இன்னொரு சட்டமும் நீ தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் இல்ல, செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொடுக்குற அந்த ஒரு சுதந்திரத்தினால இல்ல பாதுகாப்புக்காக அவங்க வச்சிருக்காங்க. இன்னொரு ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுக்கான ஒரு லா இருக்கு. அதாவது சில ஸ்டேட்ல நீ கன்னை வந்து நீ வெளிப்படையாவே எடுத்துட்டு போலாம், சில ஸ்டேட்ல நீ அதை வெளிப்படையா எடுத்துட்டு போக முடியாது. சொல்லியிருக்கேன் இல்லையா? சில ஸ்டேட்ல அந்த கன்னை வந்து எவ்வளவு சேஃபா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போகணும். சில ஸ்டேட்ல நீ வந்து மக்களுக்கு தெரிற மாதிரி எடுத்துட்டு போக கூடாது, சில ஸ்டேட்ல தெரிற மாதிரி எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய வந்து லாஸ் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நீ பார்த்தா நம்ம ஒரு விஷயம் என்னன்னா வந்து பை டிஃபால்ட்டாவே ஒருத்தவங்க கண்ணு வச்சிருக்காங்கன்னா நமக்கு அந்த பயம் வந்துடும். அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா நம்மளோட கலாச்சாரம் நம்ம பழக்க வழக்கம் அப்படி இருக்கு. அதே மாதிரி இவங்க வேலை பார்க்குறாங்க இல்லையா, நைட் டைம்ல நிறைய கேஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறவங்க நிறைய பெரும்பாலான மக்கள் அவங்க தற்காப்புக்காக கன் வச்சிருப்பாங்க. கேஸ் ஸ்டேஷன்ல ராபரி இங்க ரொம்ப காமன், பல வருடங்களா நடந்துகிட்டு இருக்கு கண்ணு காமிச்சு ராபரி பண்றது. ஆனா இந்த இன்சிடென்ட்ல வந்து அந்த அண்ணா அவரவே இல்ல பிரேமா, இப்படி நவுறும் போது என்ட்ரி ஆகி அவங்க வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. ஆமா, நான் வந்து அந்த சகோதரர் மேல எந்த தவறுமே கிடையாது. ஆனா ஒரு தவறு என்னன்னா வந்து தயவு செஞ்சு திரும்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், 10 மணிக்கு மேல எந்த வேலையுமே அவுட்ல போய் பண்ணாதீங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஊபர் லிஃப்ட் டிரைவ் பண்றதா இருக்கலாம், இல்ல இன்ஸ்டா கார்ட், இல்லைன்னா அந்த மாதிரி வந்து கிரப் அப் அதுக்கு வந்து நீங்க டெலிவரி பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த வேலையும் நீங்க வந்து ஏடி கார்டு வச்சு பண்ணா கூட தயவு செஞ்சு 10 மணியோட எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு அதுக்கு மேல பண்ணாதீங்க. வெளியே போறது கூட நான் சொல்றேன். ஸோ ஆஃப்டர் 10 o'clock நீங்க போகும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். 11க்கு அப்புறம் எங்கேயுமே போகாதீங்க. ஒருத்தர் கரெக்டா வந்து போன வீடியோ, ஐ திங்க் எந்த வீடியோன்னு தெரியல, அது ஒரு நம்பர் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. நான் அந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தேன்னா 11 மணிக்கு மேலே கேஸ் ஸ்டேஷன் போகாதீங்க, டவுன் டவுன் பக்கம் போகாதீங்க, பார் உள்ள ரெஸ்டாரண்ட் போவாங்க, இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தா 11 மணிக்கு மேலே வீடை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருங்க, வேற எங்கேயுமே போகாதீங்க அப்படின்னு கரெக்டான ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அமெரிக்கா வந்து 100% சேஃப் அண்ட் செக்யூர் கண்ட்ரி கிடையவே கிடையாது. நான் பல இண்டெக்ஸ் எடுத்து காமிச்சிட்டேன், பல தரவுகளும் காமிச்சிட்டேன். ஸோ நம்மளோட பாதுகாப்பு நமக்கு தான் முக்கியம். தயவு செஞ்சு நீங்க வந்து இங்க படிக்க வரீங்க, இல்லை வேலைக்கு வரீங்கன்னா, இல்லை ஏடி கார்டு இருக்குன்னு ஒர்க் பண்ண போறீங்கன்னா சேஃபா ஒர்க் பண்ணுங்க. முதலமைச்சர் சந்திரபாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து உடலை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணப்படும் அப்படின்னு இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகனும் ட்வீட் போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி இதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னா
அரசியல்வாதிகள் கையிலோ இங்க சட்டம் மாற்றுறதுனாலோ இல்ல, நம்ம சேஃபா இருக்கக்கூடியதா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இங்க நீங்க கன் கண்ட்ரோல் ஒரு நாள்ல கொண்டு வரக்கூடிய விஷயமே கிடையாது. அது ஒரு பெரிய டாபிக். அது இன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கான சாத்தியமே கிடையாது. ஆனா நம்மளோட சேஃப்டி நமக்கு தான் முக்கியம். ஆனா இத கவர்மெண்ட் ஏதாவது ஒண்ணு அட்ரஸ் பண்ணியே ஆகணும் பிரியமா. இப்போ அந்த அண்ணன் இறந்துட்டாங்க, பட் அவங்க ஃபேமிலில அந்த குழந்தை எல்லாம் என்ன பண்ணுச்சு? எதுவுமே இன்னும் தெரியாத ஒரு ஃபேமிலி, இந்த மாதிரி பல ஃபேமிலி இங்க அஃபெக்ட் ஆகுது இல்ல. ஆமா, இது ஒரு இன்சிடென்ட் இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது மாஸ் ஷூட்டிங் வந்து பெரிய இன்சிடென்ட், 4 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து கன் கண்ட்ரோலை பத்தியான ஒரு பெரிய ஒரு விவாதம் இங்க வரல. நான் என்ன சொல்றேன், இந்த இன்சிடென்ட் நான் குறைவா மதிப்பிடல. இதை விட பெரிய பெரிய இன்சிடென்ட்கே இங்க கடந்து போயிடுறாங்கன்னு நான் சொல்ல வரேன். நம்ம இன்னொரு இன்சிடென்ட் பார்த்தோம், பஃபலோல ரேசிசம் இன்வால்வ்டான ஒரு இன்சிடென்ட், ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இதே மாதிரி ஒரு மாஸ் ஷூட்டிங் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா கன் கண்ட்ரோல் கொண்டு வரணும். நான் வந்து அதுக்கு எதிராக இல்லை. கண்டிப்பா வந்து கன் மக்கள்கிட்ட இருக்கும்போது அது எப்படிலாம் பயன்படுத்தணும், யார் யாருக்கெல்லாம் கன்னு போய் சேரணும் அப்படிங்கிறத ஒரு வரைமுறைப்படுத்தி கொண்டு வரணும். பிளஸ் இண்டிவிஜுவலா சேஃப்டியை பார்த்துக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இந்த அண்ணாக்கான கோஃபண்ட்மி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட லிங்க் வந்து நாங்கள் கீழே மென்ஷன் பண்றோம். ஸோ நீங்க எல்லாருமே டொனேட் பண்ணுங்க. ஆமா, உங்களால் முடிஞ்சது எவ்வளோ வந்து டொனேட் பண்ணுங்க. $250K வந்து அவங்க ரைஸ் பண்றதா வந்து அந்த கோஃபண்ட்மி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த கோல் ரீச் பண்ணாங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஓப்பனா இருந்ததுன்னா உங்களோட முடிஞ்சதை அதில் டொனேட் பண்ணுங்க.